Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. சென்னையில் டாஸ்மாக் நிறுவன மேலாண் இயக்குநர் வீடு உள்ளிட்ட இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை. சூளைமேட்டில் உள்ள SNJ மதுபான ஆலை நிறுவன அலுவலகத்திலும் அதிரடி ரெய்டு. டாஸ்மாக் நிறுவன மேலாண் இயக்குநர் விஷாகன் வீட்டின் அருகே கிழித்து எறியப்பட்ட ஆவணங்கள் பறிமுதல். மதுபான கொள்முதல் டெண்டர் தொடர்பாக வாட்ஸ்அப் குழுவில் பகிரப்பட்ட உரையாடல்கள் இடம்பெற்றிருந்ததாக தகவல். இட்லி கடை, பராசக்தி ஆகிய படங்களை தயாரிக்கும் ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டிலும் அமலாக்கத்துறை சோதனை. ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டில் இல்லாததால் அவரது ஓட்டுநரை அழைத்துச் சென்று விசாரணை. தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் வரும் 20ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு. கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவள்ளூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு எச்சரிக்கை. தஞ்சை, நாகை, புதுக்கோட்டை, திருச்சி உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் இன்றும் நாளையும் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வரும் 24ஆம் தேதி டெல்லி செல்ல உள்ளதாக தகவல். டெல்லியில் நடைபெறும் நிதி ஆயோக் குழு கூட்டத்தில் பங்கேற்பார் என எதிர்பார்ப்பு. ராமதாஸ் தலைமையில் நடைபெறும் பாமக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை புறக்கணித்த அன்புமணி. 216 பேரில் 8 பேர் மட்டும் பங்கேற்ற நிலையில் அன்புமணியின் ஆதரவாளர்களும் புறக்கணிப்பு. பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவரான அன்புமணிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாக ராமதாஸ் தகவல். கூட்டத்தை புறக்கணித்தவர்கள் மீது நடவடிக்கை தேவையில்லை என்றும் பேட்டி. வரும் சட்டமன்ற தேர்தலில் பாமக தனித்து நின்றாலும் 50 தொகுதிகளில் வெற்றி பெறும் என ராமதாஸ் நம்பிக்கை. கூட்டணி அமைத்து தேர்தலை எதிர்கொள்வோம் என்றும் திட்டவட்டம். கட்சியின் கட்டமைப்பை வலுப்படுத்த நிர்வாகிகளுக்கு தவேக தலைவர் விஜய் அறிவுறுத்தல். மே மாதம் இறுதிக்குள் மாவட்டம், ஒன்றியம் மற்றும் சார்பு அணி நிர்வாகிகளை நியமிக்கவும் ஆணை. அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் பொது சின்னம் கோரி வரும் நவம்பர் 11ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம். தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் 93.9% பேர் தேர்ச்சி. பொதுத் தேர்வு முடிவுகளை வெளியிட்டார் அமைச்சர் அன்பில் மகேஷ். பத்தாம் வகுப்பில் தேர்ச்சி விகிதம் கடந்த ஆண்டை விட 2.25% அதிகரிப்பு. வழக்கம் போல் மாணவர்களை விட மாணவிகளே அதிக அளவில் தேர்ச்சி. அரசு பள்ளிகளின் தேர்ச்சி விகிதம் 91.26% உள்ளதாக அறிவிப்பு. அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 93.63%, தனியார் சுயநிதி பள்ளிகள் 97.99% தேர்ச்சி. பத்தாம் வகுப்பு தேர்ச்சி விகிதத்தில் 98.31%, முதல் இடத்தை பிடித்த சிவகங்கை, விருதுநகர், தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருச்சி மாவட்டங்கள் அடுத்தடுத்த இடத்தை பிடித்தன.
10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழில் 8 பேர் 100க்கு 100 மதிப்பெண் எடுத்து அசத்தல். அதிகபட்சமாக சமூக அறிவியல் பாடப்பிரிவில் 10,256 பேரும், அறிவியலில் 10,838 பேரும் சென்டம். பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதிய 237 சிறைவாசிகளில் 230 பேர் தேர்ச்சி. தனித் தேர்வர்கள் 9,616 பேர் தேர்ச்சி பெற்றதாக அறிவிப்பு. பதினொன்றாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளும் வெளியீடு. தேர்ச்சி விகிதம் 92.09% உள்ளதாக அறிவிப்பு. பதினொன்றாம் வகுப்பில் மாணவிகள் 95.13%, மாணவர்கள் 88.70% தேர்ச்சி. கடந்த ஆண்டை விட 0.92% கூடுதலாக தேர்ச்சி பெற்றதாக தகவல். பத்து மற்றும் 11ஆம் வகுப்புகளில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. தேர்வுகளில் தேர்ச்சி பெற முடியாதவர்கள் மனம் தளர வேண்டாம் எனவும் அறிவுரை. பத்து 11ஆம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்ற தம்பி தங்கைகளுக்கு வாழ்த்து. தாவேகா தலைவர் விஜய் எக்ஸ் தளத்தில் பதிவு. பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களை ஜூன் 3ஆம் வாரத்தில் விஜய் சந்திக்க உள்ளதாக தகவல். சென்னையில் ஒரு கட்டமாகவும் தமிழ்நாட்டில் ஒரு கட்டமாகவும் விழாவை நடத்த திட்டம். ஆளுநர் விவகாரத்தில் குடியரசுத் தலைவர் விளக்கம் கேட்டது தொடர்பாக மற்ற மாநில முதல்வர்களுடன் ஆலோசித்து உரிய நடவடிக்கை எடுப்போம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. (2026) மட்டுமல்ல, 2031 முதல் 2036 தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சிதான். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நம்பிக்கை. உதகையில் முதலமைச்சரை காண அனுமதி மறுக்கப்பட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. அரசு விருந்தினர் மாளிகை முன்பு குவிந்த மக்கள் காவல்துறையினருடன் வாக்குவாதம். ஓபிஎஸ் பாஜக கூட்டணியில்தான் இருக்கிறார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை என நயினார் நாகேந்திரன் பேட்டி. கூட்டணியில் இருப்பதால் ஓபிஎஸ்ஐ அமித்ஷா சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை எனவும் விளக்கம். ஹொசூர் அருகே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் 2 ஆம்னி பேருந்துகள் மோதி விபத்து. அதிகாலையில் ஏற்பட்ட விபத்தால் 5 கிலோமீட்டர் தூரம் அணிவகுத்து நின்ற வாகனங்கள். தமிழகத்தில் வீட்டு வரி உயர்த்தப்பட்டதாக வெளியான தகவலுக்கு அமைச்சர் கே.என். நேரு மறுப்பு. ஏற்கனவே இருந்த வரியை மட்டும் வசூலிக்க உத்தரவிட்டதாகவும் விளக்கம். புதுக்கோட்டை வடகாட்டில் கோவில் திருவிழாவில் இருதரப்பினரிடையே மோதல் ஏற்பட்ட விவகாரம். உயர்நீதிமன்றம் கண்டித்ததை அடுத்து நேரில் சென்று ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர். பக்தர்கள் புடைசூழ அழகர்மலை சென்றடைந்தார் கள்ளழகர். கோவிந்தா முழக்கத்துடன் கள்ளழகருக்கு மலர் தூவி வரவேற்பு.
உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகளில் பெருக்கெடுத்த வெள்ளத்தால் வாகன ஓட்டிகள் அவதி. திருப்பூர் கவுண்டநாயக்கன் பாளையத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலந்ததாக புகார். 2 பேரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை. சேலம் அருகே எரிமண் திருட்டை தட்டி கேட்பதில் பாகுபாடு. மணல் மாஃபியாவை சேர்ந்த கும்பல் குடும்பத்தினரை கொடூரமாக தாக்கும் வீடியோ இணையத்தில் வைரல். சென்னை மணலியில் உள்ள ஹோட்டலில் வாங்கிய பொங்கலில் கடல் சங்கு கிடந்ததாக புகார். பெண் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஆட்டோ ஓட்டுநர்கள் போராட்டம். கேரள மாநிலம் மலப்புரத்தில் ஆபத்தான முறையில் தனியார் பேருந்தை இயக்கிய ஓட்டுநர். 2 பேருந்துகள் எதிரெதிரே வந்த நிலையில் நொடிப்பொழுதில் உயிர் தப்பிய பயணிகள். கன்னியாகுமரியில் உச்சம் தொட்ட வெப்பத்தால் ஒரே கிராமத்தை சேர்ந்த 3 அடுத்தடுத்து உயிரிழப்பு. அக்னி வெயில் கொளுத்தி வரும் நிலையில் தேவையின்றி மக்கள் வெளியே வர வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் வலியுறுத்தல். தருமபுரி அருகே விவசாயி வீட்டிற்கு மர்ம நபர்கள் தீ வைத்ததாக குற்றச்சாட்டு. குற்றவாளிகளை கண்டுபிடித்து தக்க தண்டனை வழங்க பாதிக்கப்பட்டவர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை. தஞ்சையில் அமமுக துணை பொதுச் செயலாளர் ரெங்கசாமி வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை. தளவாய்பாளையத்தில் உள்ள வீட்டின் முன்பு ஆதரவாளர்கள் குவிந்ததால் பரபரப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 880 ரூபாய் உயர்ந்து 69,760 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 8,720 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தெலங்கானாவில் பேருந்து இருக்கைக்காக தலைமுடியை பிடித்து சண்டையிட்ட பெண்கள். வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. உத்தரப்பிரதேச மாநிலம் மொராதாபாத்தில் கடும் வெப்ப அலை. 30 குழந்தைகள் பாதிப்புக்கு உள்ளாகி மருத்துவமனையில் அனுமதி. பாகிஸ்தானுக்கு நிதியளிப்பது குறித்து IMF மறுபரிசீலனை செய்ய வேண்டும். ஆபரேஷன் சிந்தூர் வெறும் ட்ரெய்லர் மட்டுமே எனவும் குஜராத்தில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு. இந்தியா பாகிஸ்தான் சண்டை நிறுத்த ஒப்பந்தம் மே 18ஆம் தேதி வரை நீட்டிப்பு என தகவல். இருதரப்பும் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாகவும் தகவல் வெளியீடு. அர்ஜென்டினாவின் பெரிட்டோ மொரோனாவில் உருகிய பனிப்பாறைகள். பிரம்மாண்டமான காட்சிகள் வெளியாகி இணையத்தில் வைரல். சந்தானம் நடித்துள்ள டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தின் கோவிந்தா முழு பாடலும் நீக்கம். படக்குழு தெரிவித்ததை அடுத்து வழக்கை முடித்து வைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். மணிரத்னம் இயக்கத்தில் கமல், சிம்பு, த்ரிஷா நடித்த தக் லைஃப் நாளை மாலை 5 மணிக்கு படத்தின் ட்ரெய்லர் வெளியீடு என அறிவிப்பு.
Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.